பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பொறுமை, அவசரப்படாமை என உன்னிடம் இரண்டு நற்குணங்கள் உள்ளன. அந்த இரண்டையுமே அல்லாஹ் விரும்புகிறான். அப்துல் கைஸ் ரலியல்லாஹு என்பவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் ஆவான், ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மென்மையே விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். யஅலா என்ற மாக்கில் இப்னு யஸார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கி அவர் தன் பொறுப்பை விட்டும் பாராமுகமாக இருந்தவராக மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். தன் நல்ல நடவடிக்கை மூலம் தன் பொறுப்பை நிறைவேற்ற தவறியவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் என்று மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. முஸ்லிம்களின் காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு தலைவர் பின்பு அவர்களுக்கு பாடுபடாமல் அவர்களுக்கு நல்லது செய்யாமல் இருந்தால் அவர் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழைந்திட மாட்டார் என்ற மற்றொரு முஸ்லிமின் அறிவிப்பும் உள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இந்த வீட்டில் இவ்வாறு துஆ செய்தார்கள், இறைவா, என் சமுதாயத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர்களிடம் அவர் கடுமையாக நடந்து கொண்டால் அவரிடம் நீயும் கடுமையாக நடந்து கொள்வாயாக. என் சமுதாயத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று பிரார்த்திக்கும் போது கூறினார்கள். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்பு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய ஒரு பெரும் அமானிதத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏன் தர்றான்னு சொன்னா, மறுமையினுடைய அந்தஸ்தை ஒரு மனிதனுக்கு கூட்டணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த தனிப்பட்ட அமல்கள் இருக்கிறது அல்லவா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது போன்றதோடு எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நேசிக்கும் போது ஒரு பள்ளியினுடைய நிர்வாகியாகவோ அல்லது சமுதாயத்தினுடைய நாட்டாமையாகவோ அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கொடை. அப்ப அவர் என்ன நினைக்கணும்னு சொன்னா, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளவு பெரிய வெகுமதி எதிர்பார்க்கிறான் அப்படின்ற அந்த ஒரு அந்தஸ்தை, அதாவது தன்னுடைய அந்தஸ்தை தான் கவனத்தில் கொண்டு முதல்ல அவரு இந்த பொன்னாடை போத்தி தலைவருக்கு, நிர்வாகிகளுக்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா, அவர் தனக்குத்தானே ஒரு பொன்னாடை போத்திக்கணும். அந்த பொன்னாடைக்கு பேர் தான் மென்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த மென்மை பொறுப்பாளிகள்கிட்ட இருக்கின்ற வரைக்கும் அந்த காரியங்கள் அனைத்துமே சுமூகமாக ரொம்ப நேர்த்தியாக போகும். சகோதரர்களே, எப்போ கோபத்தோடு ஒருத்தர் பொறுப்பாளியாக இருக்கிறாரோ அந்த கோபதாபங்கள் அவரு தன்னை ஒரு பெரிய அதிகார தோரணையோடு இவர் நினைச்சுக்கலாமே ஒழிய மற்றவர்களுக்கு அது ஒரு பெரும் அளவுக்கு இதை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்காது. நம்ம சொல்றதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. கோபம் அப்படின்னு சொன்னா அர்த்தமற்ற கோபம். ஆனா பொறுப்பாளி ஷரியத்துடைய விஷயத்துல கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னா, அமானிதத்துடைய விஷயத்துல கோபப்படுறான்னு சொன்னா அதுல பரக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறான். அதெல்லாம் பலமுறை சொல்லியிருப்போம். அர்த்தத்தோடு உள்ள கோபத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்த இறைவன், அர்த்தமற்ற கோபத்தில் அல்லாஹ் லானத்தை வைத்தான். அப்ப அந்த பொறுப்பாளி கோபப்படுறாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வக்கீல் வருவார் முன்னாடி, அவங்களுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட 27 வருடமாக அந்த பள்ளியில நிர்வாகியா இருக்காங்களாம். அப்போ நான் எவ்வளவோ வேணான்னு சொல்றேன், ஆனா எனக்கு திணிச்சாங்க, திருப்பி என்ன இருக்க சொல்றாங்க. இப்போ எனக்கு 80 வயசு தாண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப சொல்லும்போது சொன்னா, அஜர், எந்த காரணத்தை கொண்டு வேண்டான்னு சொல்லாதீங்க, அது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய கிஃப்ட். அல்லாஹ் வேற ஒருத்தருக்கு கொடுக்காம திரும்ப உங்களுக்கு தர்றான்னு சொன்னா உங்க மேல ஆண்டவன் ரொம்ப காதல் கொள்றான். அது மட்டும் இல்லாம நீங்க நல்ல நடக்க போயிட்டு, அதாவது அவர் என்ன எப்படி நடக்கிறாருன்றத அவங்க குடும்பம் சொல்லும் போது சொன்னாங்க, கண்டிப்போடு நடக்கக்கூடியவர், ஆனா கருணை அதிகமாக நடக்கக்கூடியவர். கண்டிப்போடு நடக்கக்கூடியவர், ஆனா ரொம்ப கருணை அதிகம். செய்ய வேண்டிய ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு குறை கிடையாது. பள்ளிகளுக்கு செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள்ல ஒரு குறை கிடையாது. இதுல அந்த கண்டிப்புல பரக்கத்து வைக்கப்பட்டதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப எல்லா மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுக்கு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் மென்மையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டானே, ஆனால் அவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டவரோ பொறுக்கப்படாதவரோ அந்த மென்மை அவர்கிட்ட இருக்கிறதுனால வாழ்க்கையில் பெரும் ஜெயத்தை அவர் பெற முடியும். அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் அந்த மென்மையை தந்து வாழக்கூடிய காலமெல்லாம் பிறருக்கு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக.